பெருசா எத்திக்கலாவோ மாரலாவோ என்னால் இது எதுவும் சொல்ல முடியல. இவங்க ஆக்சுவலாக பிராண்ட் நேம் வேற நேம்ல பண்றாங்க. பிராண்டே இல்லாமல் சில குக்கர்ஸ் அண்ட் அதர் லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. ஒரு கம்பெனி ரெண்டே பிராண்டு 600க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கோவிட் டைம்ல ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சேல்ஸ் க்ரோத் காமிச்சதுனால அடுத்த வருஷமே இவங்க ஸ்டாக்கை லிஸ்டிங் பண்றாங்க. அண்ட் லிஸ்டிங் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டேவே 98% ஸ்டாக் சப்ஸ்கிரைப் ஆகுது. அண்ட் 3 நாள்ல 18 டைம்ஸ், அதாவது 18 மடங்கு ஸ்டாக் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ அதனால தானே என்னமோ இந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணும்போதே 30% ஸ்டாக் கெயினோட லிஸ்ட் பண்ணாங்க 345 ருபீஸ்ல. பட் லிஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே 740 ருபீஸ்க்கு போயிட்டு டபுள் பேக்கராகவே மாறிடுச்சு. பட் அடுத்த கொஞ்ச நாள்ல இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் குறைஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக் பிரைஸ் இறங்கி இப்போ கரண்ட்லி 500 ருபீஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஒர்த் இட்டா? இந்த வீடியோ நான் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே, நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை ஐபிஓ டைம்லயே வாங்கிருக்கீங்க, சில பேர் ஆல் டைம் ஹைலியே வாங்கிருக்கீங்க, சில பேர் இப்பயுமே இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே பண்றேன். ஸோ வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ல அந்த யூடியூபர் தான் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்றீங்க. அண்ட் உங்களுடைய ஸ்டாக்ஸ் தான் நான் ஒன்று அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கான வீடியோ போடுறேன். இப்போ கம்பெனி ப்ரொஃபைல்குள்ள போனோம் அப்படின்னா, இவங்க இந்தியன் கிச்சன் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிராண்ட் நேமா மாறிட்டாங்க. அதனால தான் இவங்க ஒரு ஐகானிக் கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி லான்ச் ஆனதுலேருந்து கிச்சன் குக்கிங்ல ஒரு ரெவல்யூஷனரி கம்பெனியாவே மாறினாங்க. அந்த ஒரு பிராண்ட் அந்த மாதிரி மாற்றி இருந்தாங்க. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனியை ஸ்டவ் கிராஃப்ட்னு கூப்பிட்டாலும் வீட்டில் குக்கிங் பண்றவங்க இந்த கம்பெனியை பிஜிஎன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எஸ், இந்த பிஜிஎன் குக்கர்ஸாக இருக்கட்டும், பிஜிஎன் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த கம்பெனியை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி ஹிஸ்ட்ரிக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஸ்டோரி ராஜேந்திர காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட். இவர் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்ளையன்சஸ்க்குலாம் ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா மெக்கானிக்கலி இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுங்கிறத இவரோட இன்ஜினியரிங் மூளைக்கு தெரியுது. பட் இதோட ப்ரைஸ்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்கு போகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் இதோட அஃபோர்டபுளாக, அதாவது வேல்யூ ஃபார் மணி, சீப்பாக கிடையாது, வேல்யூ ஃபார் மணியாக இந்த ப்ராடக்ட்டை செஞ்சு விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இவர் பிசினஸ் 1994லயே கெரோசின் ஸ்டவ் மேனுஃபேக்சரா ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த ஒரு 3 வருஷத்துலயே எல்பிஜி கேஸ் ஸ்டவ் மேனுஃபேக்சரா மாறுறாரு. ஏன்னா அந்த டைம்ல கெரோசினை தாண்டி எல்லாருமே எல்பிஜிக்கு மாறிட்டு இருந்தாங்கிறப்ப அவரும் அந்த பிசினஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி 1999ல இந்த பிசினஸ் நல்லா போகுதுங்கிறதுனால இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க இந்த பிசினஸ். அண்ட் 2001ல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிராண்டான கில்மாவை ட்ரேட்மார்க் பண்றாங்க. பட் 2003ல தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்பெனி பிஜிஎன் அப்படிங்கிற பிராண்டை இவங்க ரெடி பண்றாங்க. அண்ட் இந்த பிராண்டை ட்ரேட்மார்க் பண்ண உடனே இந்த பிராண்டுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இவங்க வகுக்கிறாங்க. அதுக்கு 2006ல ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் அண்ட் ஹெச்பி எல்லார்கிட்டையுமே போயிட்டு இவங்க ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் இந்தியாவோட மேஜர் பெட்ரோலியம் சப்ளையர். ஸோ நீங்க தான் மோஸ்ட் ஆஃப் த எல்பிஜி கேஸையுமே எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லையுமே விற்கிறீங்க. ஸோ நீங்க எந்த ஒரு புது ஹவுஸுக்கு எல்பிஜி கேஸ் ஸ்டவ் கொடுத்தீங்கனாலும் அந்த ஹவுஸ்ல எங்களுடைய மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ ஒருத்தர் புதுசா ஃபேமிலி ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவங்க சிலிண்டர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் ஆர்டர் பண்ணும்போது நாங்க எங்களுடைய ஸ்டவ்வோட மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டிங்ல இவங்க அஃபோர்டபுள் பிரைசஸ் கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிஸோட காம்படேட்டிவ் பிரைசிங் கொடுக்கறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ல இந்த கம்பெனியோட பேர் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இதனாலேயே இந்த ஸ்டவ் கிராஃப்ட் கம்பெனியோட பிஜிஎனோட பிராண்டோட ஸ்டவ்ஸ் எல்லாமே அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அதுல இருந்து இந்த கம்பெனிக்கு growth பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. லேட்டர் 2014ல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டை யூஎஸ்ஏக்கு பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் இன்கம்மே வர ஆரம்பிக்குது. 2015ல இவங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் ஸ்டவ்ல மட்டும் இல்லை, மற்ற கிச்சன் அப்ளையன்சஸ்லையுமே நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்க பார்க்குறாங்க. அதனால இவங்க ஃபர்ஸ்ட் 2015ல ப்ரெஷர் குக்கர் லான்ச் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ரெஷர் குக்கர் ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட்டா மாறுது. ஏன்னா குவாலிட்டிலையுமே நல்லா இருக்கு அண்ட் ப்ரைஸுமே அஃபோர்டபுளா இருக்குங்கிறதுனால. லேட்டர் 2018ல இவங்களுடைய சேல்ஸ் growth நல்லா டெவலப் ஆகுது. ஏன்னா இந்த ப்ரெஷர் குக்கர் இவங்களுடைய பிராண்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனா இருக்கு. அதனால 9.1 மில்லியன் சேல்ஸை இவங்க ரீச் பண்றாங்க. அண்ட் 2020 கோவிட் டைம்ல ஒரு பயங்கரமான சேல்ஸ் growth காமிச்சதுனால அதுக்கு அடுத்த வருஷமே இவங்களுடைய ஸ்டாக்கை லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் நீங்க ஆல்ரெடி இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரமோட்டரோட விஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே குக்கிங்க்கு இன்னோவேட்டிவாக கொண்டு வரணும், ஏதாச்சும் புதுசாக கொண்டு வரணும், அண்ட் அதை அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் மக்களுக்கு வேல்யூ ஃபார் மணியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க மிஷனாகவே எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க ஃபேஸ் பண்ண மேஜர் சேலஞ்ச் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ஸ் காம்படிஷன் இந்த ஃபீல்டில் இருக்குது. அதனால ஒரு பிராண்டை ஸ்க்ராச்லேருந்து பில்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் இந்த குக்கர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பிராண்டடாகவே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ ஒரு பாத்திர கடைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பிராண்ட் பேர்லாம் பார்க்க மாட்டீங்க. மோஸ்ட்டாக
இந்த குக்கர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ்ல இருக்கிற குக்கர் வந்துட்டு ஜஸ்ட் தட்டி பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால இவங்க ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன முக்கியமாக தேவை அப்படிங்கிறப்ப ஒரு ரிலையபிள் சப்ளை செயின் தேவை அப்படிங்கிறத பார்த்தாரு. ஸோ அந்த சப்ளை செயினில் ப்ராடக்டோட குவாலிட்டியும் அவைலபிலிட்டியும் பக்காவாக இருக்கணும். ஸோ நானும் நிறைய கம்பெனிஸில் சொல்லியிருக்கேன், கஸ்டமர் கூட நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சிருக்கணும்னால கஸ்டமர் ஃபோக்கஸ் தான் இருப்பாங்கன்ட்டு. பட் இவங்க கஸ்டமர் ஃபோக்கஸ் தான் இல்லை, இன்ஸ்டன்ட் சப்ளையர்ஸ் ஃபோக்கஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த சப்ளையர்ஸ் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது இந்த ரீட்டைல் டீலர்ஸ் மாதிரி. ஸோ இவங்க கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும், இவங்க கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணட்டும். பட் நம்மளுடைய ஒர்க்கு இந்த ரீட்டைலர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தாங்கனால சப்ளையர் ஃபோக்கஸ் தான் இவங்க மாறுறாங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ளையர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும், அண்ட் அந்த சப்ளையர்ஸால கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இவங்க கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு போறாங்க. அதனாலேயே ஒரு ரோபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இந்த நெட்வொர்க் வச்சு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை சப்ளையர்ஸ் கூட இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எஃபெக்டிவ்லி காஸ்ட் ரிடக்ஷனில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஒரு கம்பெனி மார்க்கெட் லீடராக இருப்பாங்க, பயங்கரமாக மார்க்கெட் கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு க்ளோஸாக ஒன்று கம்பெனி இருப்பாங்க. இவங்க அந்த மார்க்கெட் லீடரோட கம்பீட் பண்ணுறது ப்ரைஸை வச்சு தான், கம்பேரிட்டிவ்லி கம்மி ப்ரைஸில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதனால் அந்த மார்க்கெட் லீடர் ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த மார்க்கெட் லீடர் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே அந்த ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டாகவே இந்த ப்ராடக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இந்த பிராண்டை ஒரு அஃபோர்டபுள் வேல்யூ ஃபார் மணி பிராண்டாக இவங்க டெவலப் பண்ணாங்க, நாட் அ சீப் ஒன், அஃபோர்டபுள் ஒன். ஸோ இது செய்யறதுக்காக இவங்க காஸ்ட் ரிடக்ஷன் நிறைய பண்ணாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ்டாக இருக்கட்டும் ஆர் ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணாங்க. பட் குவாலிட்டி குறைஞ்சிடாம பார்த்தாங்க. ஏன்னா குவாலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா லோக்கல் பிராண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. ஸோ குவாலிட்டியும் குறையாம மற்ற எந்தெந்த இடத்துலலாம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நாட் சீப் பட் ரிலேட்டிவ்லி லெஸ் பிரைஸ்டா பட் ஸ்டில் ஸ்ட்ராங் பிராண்ட் பிரசன்ஸோட இனோவேஷன் அண்ட் குவாலிட்டி அஃபோர்டபிலிட்டியோட வந்திருக்காங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பெங்களூர்ல இருக்கு அண்ட் இன்னொரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. பட் பெங்களூர் தான் மெயின் பிளான்ட். இவங்க கிட்ட இருக்கிற வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ஸ் பண்றாங்க, நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் பண்றாங்க, கேஸ் ஸ்டவ் பண்றாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் அண்ட் குக் டாப்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல இவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க, ஈவன் பிரஸ்டீஜை விட அதிகமாக. அடுத்தது இவங்க பிளெண்டர்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் பண்றாங்க அண்ட் அதர் ஸ்மால் கிச்சன் அப்ளையன்சஸ்மே பண்றாங்க. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த கம்பெனியோட மேஜர் ப்ராப்ளமே இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் தான். ஏன்னா இந்த கம்பெனியோட முக்கியமான காம்படிட்டர் அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கக்கூடிய மாதிரியான சில பாத்திர கடைகளில் பிராண்டே இல்லாமல் சில குக்கர்ஸ் அண்ட் அதர் அப்ளையன்சஸ் இருக்கும், அதுதான் மோஸ்ட்டாக வாங்கிடுவாங்க. ஸோ அதுலேயே இவங்களுடைய பிராண்டிங் ப்ரெசன்ஸ்க்கான ஒரு மேஜர் காம்படிஷன் இருக்கு. பட் அதை தவிர ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு வரவங்க கிட்ட இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரைவலாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரஸ்டீஜ் கம்பெனி இவங்களுடைய மேஜர் காம்படிட்டர். அடுத்த பொசிஷனில் ஹாக்கின்ஸ் குக்வேர் வராங்க, அதுக்கு அடுத்தது பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் வராங்க. எஸ், இந்த பஜாஜ் கம்பெனியுமே குக்கர்ஸ்லாம் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பட்டர்ஃப்ளை அப்ளையன்சஸ், பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் வராங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பிலிப்ஸ் கம்பெனியுமே இந்த கிச்சன் குக்வேர் அப்ளையன்சஸ்க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு காம்படிஷனுக்குள்ள இவங்களால எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் மார்க்கெட்டை வச்சுட்டு அந்த டார்கெட்டட் கஸ்டமர்ஸை இவங்களுடைய பிராண்ட் லாயல் கஸ்டமர்ஸாக மாற்றணும். அண்ட் அதுக்கு ஒரு தனி பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ அந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் வேல்யூ ஃபார் மணியாக தான் இவங்க வச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்க மிடில் கிளாஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மிடில் கிளாஸ்லையுமே ரூரல் செக்டரில் இருக்கக்கூடிய அர்பனில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே இவங்க விற்றாலுமே இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸே ரூரலில், அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வேல்யூ ஃபார் மணியில் கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை சேர்க்கணும். அது மூலமாக அவங்களுக்கும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி நம்மளும் பிசினஸ் டெவலப் பண்ணுங்கிறது தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் மாடலாகவே இருக்கு. பட் இவங்களுடைய இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜினால இவங்க லூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டாருமே இருக்கு, அதுதான் ப்ரீமியம் செக்டார். ஸோ இந்த மிக்சி, கிரைண்டர் அண்ட் குக்கர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இந்த மேரேஜ் டைமில் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஒரு தனி கொடுத்தனம் போகும்போது இந்த மேரேஜ் கிஃப்டாக தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த செக்மெண்ட்டை பிரீத்தியும் பிரஸ்டீஜும் பட்டர்ஃப்ளை அப்ளையன்சஸும் கம்ப்ளீட்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸில் இந்த மாதிரியான ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் போகுமே தவிர இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் மாதிரியான பீஜன்ஸை இப்போ அவ்வளோவா யாரும் புஷ் பண்ணல. பட் ஸ்டில் ஒருத்தர் தனியாக போய் இந்த மாதிரியான கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்கும்போது இந்த பீஜன் தான் ஒரு முக்கியமான பிராண்டாக இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க ரூரல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஆக்சுவலான மார்க்கெட் லீடர் பிரஸ்டீஜை விடவே அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஆடட் பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு சில எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாச்சும் ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் பிளேயராக மாறணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம சவுத் இந்தியன்ஸ்லாம் வந்து ஃபாரினில் செட்டில் ஆயிருக்காங்கிறப்ப அந்த இடத்துல இவங்க பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட்டில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக இவங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் வழியாக பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரொமோட்டர் அனாலிசிஸ்குள்ளே வந்தோம்னா ராஜேந்திர காந்தி அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர். அண்ட் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த இவர் மெயினாக இந்த ஹோம் அப்ளையன்சஸ் செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எந்த கம்பெனி அப்படிங்கிறது யாருமே பெருசாக ரிவீல் பண்ணல.
இப்போ இந்த ப்ரொமோட்டரோட எத்திக்காலிட்டி அண்ட் மாரல் லாயாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா இவங்க சில எஜுகேஷனல் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் இன்சென்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த கம்பெனி பேஜில் எத்திக்ஸோ மாரல்ஸோ பற்றி பெருசாக எதுவும் போடலை அப்படிங்கிறதுனால இதை நான் நியூட்ரலாகவே விட்டுட்டுறேன். பெருசாக எத்திக்கலாவோ மாரலாவோ என்னால் இது எதுவும் சொல்ல முடியல. பட் அன்எத்திக்கல் அன்மாரல்னு அதுமாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் இந்த ப்ரொமோட்டர் அனலைசிஸோட மெயின் பார்ட்டுக்குள்ளே வரும். இந்த ராஜேந்திர காந்திக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. ஸோ இவருக்கு அடுத்ததாக சக்ஸஸராக வரப்போகுது நேஹா காந்தி அப்படிங்கிற ஒருத்தர். இவரோட டாக்டர் தான் வரப்போகிறாங்க. ஸோ இந்த நேஹா காந்தி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. எப்படியாச்சும் ஃபாரின் எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க ஃபார்மர் சிஇஓ ஆஃப் பூமாவை இவங்களுடைய கம்பெனிக்கு சிஇஓவா அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த பூமா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அமெரிக்கன் பிராண்ட் நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கம்பெனி நடத்தின எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ஒரு கம்பெனி உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே போயிட்டு இந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்டைஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி அந்த சிஇஓவை எடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க சொன்னது என்னவோ அதே ட்ராக்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜான பாயிண்டா எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ் பண்ணோம்னா இவங்களுடைய எம்ப்ளாயிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கம்பெனி ரொம்பவே நல்லா மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட வெப்பேஜ்லேயே இவங்க எம்ப்ளாயிஸ் கூட எந்த அளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சுற்றி வருது இனோவேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருங்கிறது சப்ளையர். ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் அனலைசிஸில் பெருசாக எதுவும் குறை சொல்ல முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ் என்னதான் இவங்க ஸ்டவ் கிராஃப்ட்ங்கிற பேர்ல கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க ஆக்சுவலா பிராண்ட் நேம் வேற நேம்ல பண்றாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா பிஜிஎன் ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மேஜர் பிராண்ட். அடுத்த இடத்துல கில்மா அப்படிங்கிற பிராண்ட் வச்சிருக்காங்க. பிளாக் டெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. இது ஒரு யூஎஸ் கூட டைப் வச்சிருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த பிளாக் டெக்கருங்கிறது மோஸ்ட்டாக இந்த ப்ரீமியம் மார்க்கெட்டில் அதுவும் எக்ஸ்போர்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிஜிஎன் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்காவா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வாங்கிட்டு இவங்க இந்த பிஜிஎனோட அதே பிராண்டில் எல்இடி பல்ப்ஸ்லாம் பண்ணலாம். இது மூலமாக ஒரு சில கணிசமான ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எல்இடி செக்மெண்ட்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ரெவன்யூ எங்கேருந்து வருது, இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் முக்கியமாக பேலன்ஸ் ஷீட்டை படித்து பார்த்துட்டு இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் அடுத்த வீடியோக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிளான் கொடுத்துருவேன். அதுலேருந்து உங்களால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.